ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்ன, ஒரு தனி நபர் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் எவ்வளோ வச்சுக்கணும், எப்படி இது ஒர்க் ஆகுது, இதை பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர்: மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், ஆஃபர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. புரியல அப்படின்னா சர்டிஃபைட் அட்வைசர் ஆர் ரெஜிஸ்டர்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா கைடன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆர் ஸ்க்ரீனில் தெரியுற எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம், ஆர் எங்களோட அஃபிஷியல் இமெயில் ஐடிக்கும் கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் நம்ம வெப்சைட் www.futuresavings.in ஒரு வாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு, அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நாங்கள் வேற என்னெல்லாம் ப்ராடக்ட் ப்ரொவைட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், மோட்டார் இன்சூரன்ஸ், டாக்ஸ் ஃபைலிங், ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், கார்ப்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், என்பிஎஸ், ஹவுசிங் லோன்ஸ் அண்ட் எஸ்ஐஎஃப். அண்ட் ஒரு கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் பிளானிங்க்கு நீங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸை தாராளமாக அப்ரோச் பண்ணலாம். உங்கள் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கும்னு கைடன்ஸ் கொடுத்து எங்கள் மூலியமாகவே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வாட் இஸ் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ். எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ்னாலே நிறைய பேருக்கு வர ஞாபகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைடு தான் யோசிப்பாங்க. பட் பாசிட்டிவாக வரதும் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸில் அடங்கும். உதாரணத்துக்கு பாசிட்டிவ்ல பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜுக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், இல்லை ஏதோ ஒரு ஹவுஸ் வார்மிங்கோட இன்விடேஷன் வந்திருக்கு, இல்லை சம்திங் ஃபெஸ்டிவல் டைமில் சடனாக பிளான் பண்ணாமல் இருக்கும்போது ஃபெஸ்டிவலுக்கு எக்ஸ்பென்சஸ் தேவைப்படும். இது எல்லாமே நீங்கள் பாசிட்டிவ்ல எடுத்துக்கலாம். நெகட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சடனாக ஜாப் லாஸ் ஆயிடுச்சு, உங்களுக்கு வர இன்கமே ஸ்டாப் ஆயிடுச்சு, இல்லை ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் எதிர்பார்க்காம நடக்குது, ஆர் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நமக்குமே வரலாம். பட் பெரியவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே வந்து சான்சஸ் அதிகம், செலவுகளும் அதிகம். இது எல்லாத்துக்குமே என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ். அந்த டைமில் ஃபண்ட்ஸ் உங்ககிட்ட ரெடியாக இருக்கணும். பேசிக்காக நமக்கு சேவிங்ஸில் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் ஏதாவது போடுவோம், இல்லைனா பேங்க் அக்கௌண்ட்லேயே வச்சிருப்போம், இல்லைனா நகையாக வாங்கி கோல்டாக வச்சிருப்போம். ஸோ இது எல்லாத்துலேயும் நீங்கள் சேவிங்ஸ் மாதிரி பண்ணுறது எதுக்காகனா ஃபியூச்சர் கோல்ஸ்க்காக தான் இன்டெரக்டாக வச்சிருப்பீங்க. சடனாக வர எமர்ஜென்சி ஃபண்ட்ஸுக்காக எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் நீட் இருக்கும்போது இந்த கோல் பேஸ் பண்ணியிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் போய் டச் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் எமர்ஜென்சிக்குன்னு செப்பரேட்டாக எதுவும் பண்ணி வைக்கல. ஸோ சராசரியாக எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் ஒரு 6 months, அடுத்த 6 மாதத்துக்கு எனக்கு இன்கமே வரல அப்படின்னா அதை மேட்ச் பண்ணுறதுக்கு என்கிட்ட எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் இருக்கணும். அடுத்த 6 மாதத்தில் இருக்கிற கிராசரி செலவுலேருந்து, மெடிக்கல் செலவுலேருந்து, இல்லை எந்த ஒரு எக்ஸ்பென்சஸாக எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஏற்படுற எல்லா செலவுகளும் மொத்த அமௌண்ட்டாக உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிறது தான் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதாவது எமர்ஜென்சி வரும்போது நம்ம போயிட்டு சேர்த்து வச்ச பணத்தை பிரேக் பண்ணி எடுக்கிறதோ, இல்லை ஏதாவது கோல்டை போய் விற்கிறதோ, இது மாதிரி இல்லாமல் எமர்ஜென்சிக்காகவே தனியாக ஒரு சேமிப்பு வச்சுக்கிறது நல்லது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு 3 ஆப்ஷன் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட் ஃபண்ட்ஸில் ஒரு கேட்டகரி இருக்குது. அதில் உங்களுக்கு லோ ரிஸ்க் லோ ரிட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்க. பட் பேங்க்கில் வைக்கிறத விட கொஞ்சம் பெட்டராகவே கிடைக்கும். ஸோ அந்த ஃபண்ட்ஸில் நீங்கள் மாதம் எஸ்ஐபியாவோ இல்லை லம்சமாவோ அடுத்த ஒரு 6 மாதத்துக்கான செலவுக்கான பணம், 6 மாதத்துக்கு உங்களுக்கு என்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கோ அதை நீங்கள் வந்து சேர்க்குற வரைக்கும் அந்த ஃபண்ட்ஸில் போட்டு வைக்கலாம். வாங்க எந்த 3 ஃபண்டு அண்ட் என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூடிஐ ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட். அதோட கால்குலேஷன் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபா மாதத்தோட எக்ஸ்பென்சஸ்ன்னு வச்சுக்கோம். 6 மாதத்துக்கு 6 லட்ச ரூபா. அந்த 6 லட்ச ரூபா லாஸ்ட் 1 year நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் 5.58% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். வெயிட் பண்ணுங்க, இதை பார்க்கும்போது கம்மியான ரிட்டர்ன்ஸ்னு சொல்லுவீங்க, பேங்க்ல நமக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும்னு சொல்லலாம். பட் இருங்க, வெயிட் பண்ணுங்க, ஒரு 3 yearsக்கு எவ்வளோன்னு காமிக்கிறேன். அடுத்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட். இந்த ஃபண்ட்லயும் சேம் ஒரு 6 lakh rupees லம்சமா போட்டிருந்தீங்க அப்படின்னா 1 yearல லாஸ்ட் 6.26% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்துருக்கும். அண்ட் அடுத்ததாக இருக்கிற ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஷார்ட் டர்ம் ஃபண்ட். இந்த ஃபண்ட்லயும் ஒரு 6 லட்ச ரூபா லம்சமா போட்டிருந்தீங்கன்னா 6.46% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கும். இப்போ இந்த 3மே பார்த்தீங்க அப்படின்னா 7% விட கம்மியாக தான் கொடுத்துருக்கு. பட் லாஸ்ட் 1 yearல மார்க்கெட் எப்படி இருந்தது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பண்ணியிருக்கவங்களுக்கு தெரியும். பெருசாக ஒன்றும் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, ரிட்டர்ன்ஸும் பெருசாக இல்லை. பட் இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே லோ ரிஸ்க் லோ ரிட்டர்ன்ஸ் கேட்டகரி தான். இதே ஃபண்ட்ஸை 3 years கால்குலேஷனில் பார்க்கலாமா? சப்போஸ் ஒரு 6 lakh rupees போட்டிருந்து 3 years வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன்ஸ் 7.55% கிடைச்சிருந்திருக்கும். ஆக்சிஸ் ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டில் 7.83% கிடைச்சிருந்திருக்கும். ஐசிஐசிஐ ஷார்ட் டர்ம் ஃபண்டில் 7 கிடையாது 8.05% கொடுத்துருக்கு. ஸோ இதை கம்பேர் பண்ண சொல்ல டெஃபினட்டாக உங்களுக்கு பேங்க் எஃப்டிஸ்ல பேங்க்ல வச்சிருக்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை விட பெட்டராக தான் இருக்குன்னு நல்லாவே புரியும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த வீடியோ உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ், எமர்ஜென்சி பாஸ்கெட் நீங்கள் கிரியேட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே அதை கிரியேட் பண்ணுங்க, அது உங்களுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்கள் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருக்கும், எதில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு கைட் பண்ணி எங்கள் மூலமாவே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை பை.